மாதிரி அழகான வெள்ளை மாளிகை இது. ஓகே, வந்தாச்சு ஒரு வழியா. ஊருக்கு நடுவில் மலை இல்லை, மலைக்கு நடுவில் தான் இந்த ஊரே இருக்குது. ஏன்னா அப்படி தான் இருக்குது. இங்கே 6-4 எல்லாம் அடிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் கற்று இல்லை. இந்த ட்ரானுக்கு இவ்வளோ கற்று. ஸோ ட்ரிங்க்ஸ் பிரேக்கு, ஐ திங்க் இப்போ ட்ரிங்க்ஸ் பிரேக் இல்லை, கிரவுண்டுக்குள்ளே இப்போ கொஞ்சம் மருந்து அடிக்கிறாங்க. இது கொசுவா ஈயான்னு தெரில. வருஷம் மாறினாலும், மாதம் மாறினாலும், ஊர் மாறினாலும், கிரவுண்டு மாறினாலும், டோர்னமெண்ட் மாறினாலும், வெஹிக்கிள் மாறினாலும் இந்த கிரிக்கானதை மட்டும் மாறவே இல்லை. கூடவே பிறந்த என்னைக்கும் போதும். ஓகே, கிரிக்கானந்த விழா இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரைக்கும் திருப்பூர் டீமுக்கும் நடக்கக்கூடிய மேட்ச்சு. சேலம் பேசுகிறதுலாம் நேரம் இல்லை, இன்டர்வியூ கொடுக்குற நேரம் இல்லை. ஸோ வந்தாச்சு. சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் மதுரை வர்சஸ் திருப்பூர் மேட்ச்சு. லேட்டாக தான் வந்துருக்கிறோம். நம்மளை மாதிரி பல பேர் லேட்டாக தான் வந்திருக்காங்க. அந்த பக்கம் போகிறவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேலரியில் எங்கே வேணாலும் உட்காரலாம். ஸோ இங்கே தான் டிக்கெட் செக் பண்ணுறாங்க. ஓகே, செக்கிங் முடிஞ்சு. யூஸ்வலாக இருக்கிற செக்கிங் தான். ஸோ நேரம் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி நேரம் ஆகிடுச்சு. 5 நிமிஷம் நேரம், 1 நிமிஷம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்தாச்சு ஒரு வழியாக. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சீலீடர்ஸ். இந்த பக்கம் சேலத்தில் கிரிக்கெட் ஆல்ரெடி வந்திருக்குது முன்ன, பட் டிஎன்பிஎல் இப்போ தான் வந்திருக்குது. ஸோ நல்ல பிளேஸில் போய் ஃபஸ்ட்டு உட்காரணும். அதுதான் எங்கள் மேட்ரு. எங்கே உட்காரோங்கிறத தாண்டி எந்த இடத்துல உட்காரோங்கிறது தான் மேட்ரு. ஸோ ஆக்சுவலி அங்கே கமெண்ட்ரி பாக்ஸ் அங்கே love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to சேலம் கிரிக்கெட் டிவிஷன் கிரவுண்டுக்கு ஒரு வழியா வழக்கம் போல் லேட்டாக வர மாதிரி இங்கே சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் கிரவுண்டுக்கு. ஐ திங்க் இது வந்து நான் கொடுக்குற 4வது இன்ட்ரோ இருக்குன்னு நினைக்கிறேன். சன்னி இந்த வருஷம் டிஎன்பியில் நல்ல பவுலர். டிவிஷன் மேட்ச்சில் 6 அடித்தவர் 6 பாலில். இது என்னென்னா, சரி ஓகே முன்னாடியே சொல்ல நினச்சேன், ஆனால் இப்போயே சொல்கிறேன். என்னென்னா, இந்த மலையடி வாரத்தில் இந்த கிரவுண்ட் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஊருக்கு நடுவில் மலை இல்லை, மலைக்கு நடுவில் தான் இந்த ஊரே இருக்குது. ஏன்னா அப்படி தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு விஷுவல்லாம் காமிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பக்கத்தில் மரம் செடி கொடிலாம் இருந்தாலே முழுக்க முழுக்க கொசு இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், லைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ அதை போக்குறதுக்கு தான் இங்கே வந்து கொசு மருந்து அடிக்கிறாங்க. பெரிய பிரச்சனையே தான். பிளேயர்ஸுகளுக்கு வந்து திடீர்னு கண்ணில் விழும். பவுலிங் அப்படியே ரன்னப்பில் இருக்கும்போது பவுலர்ஸோட கண்ணில் இது வந்து விழும். பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொல்லை கிரிக்கெட் நடத்துறதுக்கு. ரெடி ஆகிட்டு இருக்கிறது வந்து கடலூர் ஸ்பெஷலு சிலம்பரசன். இந்த வருஷம் ஐபிஎலுக்கு போயிருக்க வேண்டியது. சிஎஸ்கே நெட் பவுலராக இருந்தார். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு பவுலிங் அட்டாக். ஆக்சுவலி கொஞ்சம் நேரம் நிறுத்த சொல்லியிருக்காங்க ஒரு அம்பையர். ஏன்னா அங்கே புகை அடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க, தெரியுதுங்களா? சிலம்பரசன் ரொம்ப பிடிச்ச பவுலர். விஜய் சாராலேயும் சைது முஸ்டாக் ட்ராஃபில் ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணார். நிறைய கட்டர்ஸ் ரொம்ப ஒய்டாக வந்து ஒரு ஆங்கிளை க்ரியேட் பண்ணி போடுவார். ஸோ க்ரௌடு ஆல்மோஸ்ட் வெளியில் பார்த்தோம் செம்ம ரஷ்ஷு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் முன்னாடியே வந்துட்டாங்க. வழக்கமாக நம்ம ஆளுங்க வந்து லாஸ்ட் மினிட்ல வருவாங்கள்ல, ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு இருக்காங்க. வழக்கம் போல் ஒரு மீடியமான ஒரு கிரவுண்ட். சேப்பாக் இந்த அளவுக்கு தான் இருக்கும், அதே அளவு தான் இருக்குது. நாங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி மிட் ஆனில். குயிக் அவுட்ஃபீல்டு நினைக்கிறேன். அவுட்ஃபீல்டு குயிக்காக தான் இருக்கா, இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை பவர் கொடுக்கலையோன்னு தெரில. சிலம்பரசன் இந்த ஓவரில் ஒரு விக்கெட் எடுப்பார்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 2 விக்கெட் போயிடுச்சு. பாதி ஸ்விங்கா சிலம்பரசன் பொறுத்த வரைக்கும். செம்ம டிஃபென்ஸு. ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கமெண்ட்ரி பாக்ஸ் தெரியுதுங்களா? சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷனோட அந்த எழுத்துக்களுக்கு மேலே இருக்கிறது கமெண்ட்ரி பாக்ஸ். கமெண்ட்ரி பாக்ஸ் அங்கே இருக்குது. இங்கே டக் அவுட்டு மதுரையோடது, அங்கே திருப்பூரோட டக் அவுட் இருக்குது. கேட்ச் விட்டாங்க. இந்த ஓவரில் ஒரு விக்கெட் வரும்னு நினச்சேன், ஆனால் ட்ராப் பண்ணிட்டாரு. ஆமாம்,
டிஃபென்ஸ் தான் போனார். ஆக்வர்ட் பொசிஷன். ஆல்ரெடி டீம் நல்லா குறைஞ்சிருக்காங்க. இப்போ சிலம்பரசன் பவுலிங்லேயும் ஐயோ அகைன் ட்ராப்டு, 2வது ட்ராப்டு 4. ஸோ வருண் சக்கரவர்த்தி இப்போது ஒரு காட்டுக்குள்ளேருந்து ஓடியார போகிறாரு. போன ஓவரில் ஒரு விக்கெட் வந்திருக்கணும். வருண் சக்கரவர்த்திக்கிட்ட இருந்த விக்கெட் எடுத்துகிட்டு ஒரு தளபதி செலிப்ரேஷன் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் மேபி க்ரௌட் கம்மியாக இருக்கலாம். ஆனால் ஊரும் தூரம் வாழப்பாடி. இது ஆக்சுவலி சேலம் கிடையாது, வாழப்பாடி. இந்த பக்கம் அனிருத். ஆக்சுவலி நான் வந்து கிரண் ஆகாஷ், தினேஷ் கார்த்திக்கு, அதுக்கப்புறம் கேபி அருண் கார்த்திக், சிலம்பரசன், கௌசிக் ஜெகதீஷன், ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களும் வந்து ஸோ இவங்க எல்லாரையுமே பார்க்கறதுக்கு தினேஷ் கார்த்திக்கு, இங்கே ஒரு அஸ்வின் ஆள் வரன்னு தெரில, ஐ திங்க் போயிருப்பாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸுக்களை பார்க்குறதுக்கு தான் இங்கே இருக்கிறவங்களாம் வருவாங்க. ஆல்ரெடியே சொல்லியிருக்கிறேன், திண்டுக்கல்லுக்கும் திருநெல்வேலிக்கும் இதனால் கூட்டம் வருது. அதே தான் சேலம் வாழப்பாடிங்கிறது முன்னாடி மேப்பில் இருந்திருக்கான்னு தெரில. பட் ஆனால் இந்த கிரவுண்டு மூலமாக வரும். நிறைய பேசுவோம் அந்த கிரவுண்டை பற்றி. ஸோ ட்ரிங்க்ஸ் பிரேக்கு, ஐ திங்க் இப்போ ட்ரிங்க்ஸ் பிரேக் இல்லை, கிரவுண்டுக்குள்ளே இப்போ கொஞ்சம் மருந்து அடிக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த டக் அவுட் ரொம்ப பக்கத்தில் இருக்குங்கிறதால, மதுரை டக் அவுட் ரொம்ப பக்கத்தில் இருக்குங்கிறதுனால நம்ம எல்லாரையும் க்ளோஸில் பார்க்கலாம். இது கொசுவா ஈயான்னு தெரில. ஸோ ஆமாம், ஒரு 5 நிமிஷம் கேம் தடைப்படுது. பொதுவாக வந்து கேம் அப்படிங்கிறது வந்து இந்த தேனியாலேயோ இல்லைனா வந்து ஏதாவது மணல் காற்றுலையோ மழையாலேயோ புயலாலேயோ இதுக்கு முன்னாடி சன்லைட்டாலேயோ கேம் நின்று இருக்குது. ஆனால் இங்கே வந்து இந்த தொல்லையால் இங்கே வந்து கேம் நிற்குது. மேட்ச் வந்து 8 மணிக்கு மறுபடியும் ரெஸ்யூம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கிரவுண்டையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கொசு தொல்லைக்கு அப்புறம் புகமூட்டத்துக்கு அப்புறம் உள்ளே போயிட்டாங்க. மறுபடியும் மேட்ச் ரெஸ்யூமு. ஐ திங்க் 6 அடித்தா நம்ம சைடு வரும். நம்ம கரெக்டாக பெவிலியன் சைடு லாங் ஆஃபில் இருக்கிறோம் நம்ம. ஆனால் கேபி அருண் கார்த்திக் அவர் அடித்தா வரும். இங்கே 6, 4 எல்லாம் அடிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் கற்று இல்லை. இந்த ட்ரானுக்கு இவ்வளோ கற்று. லாஸ்ட்டு ஓவரு, ஆனால் நோ சிக்ஸரு. மாதிரி ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்குது. ஆனால் செம்ம இன்சைட் எட்ஜு திடீர்னு வந்திருக்கு நினைக்காதீங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பெருசாக இல்லாமல் மாதிரி ரொம்ப அமைதியாக போயிட்டு இருந்தது. இந்த விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பவுன்ஸ். விக்கெட் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் சில இடம் டேம்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். சில இடம் வந்து நல்லா பவுன்ஸ் ஆகுது. வின கௌஷிக் ஜெகதீஷன் போட்ட பால் பவுன்ஸ் ஆகலை, அந்தளவுக்கு பவுன்ஸ் கிடைக்கல. நல்லா புல் பண்ணுற அளவுக்கு பவுன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இங்கே அஸ்வின் கிறிஸ்ட் இந்த எண்ட்லேருந்து இந்த கமெண்ட்ரி பாக்ஸ் இருக்குல்ல, அந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட்லேருந்து போடும்போது பவுன்ஸ் இருக்குது. பவுன்ஸ் ஆச்சு, குயிக்காகவும் இருக்குது. நியூ பால். ஸோ மேபி ஹிட் த டெக் இந்த மாதிரியான மேட்ச் போடலாம். இன்னும் ஒரு விக்கெட் இருந்துச்சுன்னா ப்ரெஷர் போடலாம். அஸ்வின் கிறிஸ்ட் ரொம்ப பிடிச்ச ஃபாஸ்ட் பாலர். காயத்தினால கரியரே போச்சு. ஸோ ஆக்சுவலி 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 8 ரன்னு. பாப்கார்ன் அண்ணனுக்கு எந்தளவுக்கு வருமானம் ஓடிச்சுன்னு தெரில. ஆக்சுவலி ஃபஸ்ட் இன்னிங்ஸு நான் ரொம்ப குவைட்டாக இருந்துச்சு. மான்கி பாஃப்னா மட்டும் கொஞ்சம் அடிச்சுட்டு இருந்தார். அப்புறம் விக்கெட் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. இருக்கக்கூடிய சேலம் க்ரௌட் ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா நேற்றுக்கும் இதே மாதிரி மேட்ச் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. அதே மாதிரி இன்றைக்கி மேட்ச். ஆக்சுவலி இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2019 சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் 2019 அவங்க வந்து இதை வந்து இனாகரேட் பண்ணியாச்சு. நான் இதுக்கு முன்னாடி பிசிசிஐ மேட்சஸ்லாம் இங்கே நடந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய Under-16 Under-19 மேட்சஸ்லாம் இங்கே வந்து நடந்திருக்குது. ஆக்சுவலி இந்த சேலம் ஃபவுண்டேஷன் கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் சேலம் கிடையாது. இது வந்து சேலத்துலேருந்து தூரம் வாழப்பாடி. பொதுவாக கிரவுண்டு அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரிக்கெட் கிரவுண்டு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஐ திங்க் சேப்பாக் ஒன்று, அதுக்கப்புறம் அது முன்னாடி ஒரு காலத்தில் மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டியோட அவுட்டராக இருக்கலாம். ஆனால் இப்போ சிட்டிக்குள்ளே, அதுக்கப்புறம் மும்பை வான்கடே சிட்டிக்குள்ளே, அப்புறம் பெங்களூரு சின்னசுவாமி சிட்டிக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒரு புனேவோ அப்புறம் திருவனந்தபுரம் கிரவுண்டோ
அப்புறம் இந்த கிரவுண்டு திண்டுக்கல், திருநெல்வேலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்கு வெளியே தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் தேவை, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் தேவை, ஆம்புலன்ஸ் நிறுத்துறதுக்கு, போகிறதுக்கு வரத்துக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் தேவை. அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நான் இங்கே சொன்ன மாதிரி இங்கே பார்க்கிங் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நிறைய இடம் இருக்குங்கிறதுனால இங்கே பார்க்கிங் அப்படிங்கிறது வச்சுருக்குறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, சேலம் சென்னை சூப்பர் கிங்ஸோட செகண்ட் ஹோம் கிரவுண்டு. ஏன் செகண்ட் ஹோம் கிரவுண்ட்னா, தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே அவங்களுக்கு தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு தனியாக கிரவுண்டு கிடையாது. சேப்பாக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்சிசியோட கிரவுண்டு, அதில் லீஸ்க்கு தான் விட்டு அதில் இருக்கிறாங்க. இப்போது இங்கே ஐபிஎல் மேட்சஸ் நடக்குமானா அங்கே ஐபிஎல் மேட்சஸ் நடக்கும். ஆனால் ஐபிஎல் மேட்சஸ் நடக்கிறதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். என்னென்னா ஏர்போர்ட் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏர்போர்ட்டு. அப்புறம் ஹோட்டல்ஸ், பாதுகாப்பு ஃபெசிலிட்டிஸ். அது இங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கேலரிஸ்லாம் வந்து டெம்ப்ரவரி கேலரிஸ் தான், ஆனால் பெர்மனண்ட் கேலரி அது. அப்புறம் நிறைய மக்கள் உட்காந்து பார்க்குறது. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா 10,000 பேர் அப்புறம் பார்க்க முடியாது, ஒரு 5,000 பேர் தான் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு கிரவுண்டாக இது இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இல்லாமல் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 பேராச்சும் உட்காந்து பார்க்கக்கூடிய பெர்மனண்ட் கேலரிஸ். ஆக்சுவலி இந்த வேர்ல்டு ட்ரஃபோர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து வேர்ல்டு ட்ரஃபோர்டோ இல்லைனா சில நாடுகளில் வந்து இப்போது நியூசிலாந்து பே ஓவல் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசின் ரிசர்வ் பே ஓவல் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெம்ப்ரவரி ஸ்டாண்ட் வைப்பாங்க, ஆனால் ஃபுல்லாக வைக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற இந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய எல்லா சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரவரி ஸ்டாண்டாக தான் இருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு பிளேயர்ஸ், அஃபீஷியல்ஸ், சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் தங்குறதுக்கு பக்கத்துலேயே ஹோட்டல், அப்புறம் வந்து போகிறதுக்கு வசதி டிரான்ஸ்போர்ட் பக்கவாக இருக்கணும், அப்புறம் அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இங்கே இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் அப்படிங்கிறது சாத்தியம், ஐபிஎல் அப்படிங்கிறது சாத்தியம். ஆனால் இந்த கிரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்கேஸ் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இப்போ வாழப்பாடியில் பஸ் நிப்பாட்டுவாங்கன்னு தெரியல, ஆனால் பெரிய கிருஷ்ணாபுரம்னு ஒரு இடம் நினைக்கிறேன், அங்கே நிப்பாட்டுவாங்க. வாழப்பாடியில் எனக்கு தெரிஞ்சு நிப்பாட்டினதில்லை, இந்த டோல் இருக்குது, அந்த டோலில் நிப்பாட்டுவாங்க. அங்கே இறங்கி இங்கே மேட்ச் பார்க்க வரலாம். நீங்கள் இப்போ சென்னையிலேருந்து வரீங்கன்னா நேராக வாழப்பாடியில் இறங்கலாம், இல்லை பெரிய விஷாபத்தில் இறங்கிட்டு எங்கள் பக்கத்தில் ஏதாவது ரூம் லாட்ஜ் இருந்தால் நீங்கள் பார்த்து தங்கி அப்படி பண்ணலாம். நீங்கள் சேலத்துக்குலாம் இங்கேருந்து போக தேவைன்னா சேலத்துக்கு வாழப்பாடி கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிறது ஐ திங்க் நினைக்கிறேன் ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலேயாச்சும் ஆகும். ஸோ நீங்கள் தவிர்க்கலாம். இப்போ மேபி நீங்கள் உங்களுக்கு இங்கே வாழப்பாடியில் இந்த அதான் டோல் இருக்குது, டோலில் உங்களுக்கு பஸ் நிப்பாட்டல அப்படின்னா நீங்கள் சேலத்துக்கு பஸ் பிடிச்சி டவுன் பஸ் இருக்குது, டவுன் பஸ் பிடிச்சிட்டு நீங்கள் சேலத்துலேருந்து மெட்ராஸுக்கு பஸ்ஸுக்கு போகலாம். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது. ஆனால் கிரவுண்டில் பொறுத்த வரைக்கும் ஊருக்கு வெளியே தான் வைப்பாங்க, அது நடக்குது. இன்னொன்று மலைக்கு நடுவில் தான் வந்து இந்த கிரவுண்டை வச்சுருக்காங்க, அதனால தான் பூச்சி கொசு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒருவேளை இங்கே ஐபிஎல் மேட்சஸ்லாம் வருது, நீங்கள் வந்து ஒரு பெர்மனன்ட் கேலரிஸ் வச்சுட்டா வரமாட்டாங்கன்னே கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா பொதுவாக சென்னைக்கு இங்கேருந்து அதாவது கன்னியாகுமரியிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வராங்கல்ல, அவங்களாம் வரும்பொழுது இங்கே வரலாம். இங்கே இடம் இருக்குது, இட வசதி அப்படிங்கிறது இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெறும் பனைமரம்லாம் இருக்குது. ஸோ அங்கே சில பல இடத்துலாம் லைட்டாக எடுத்துட்டேன்னா இது காலேஜ் கிரவுண்டு இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. ஸோ இந்த கிரவுண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி இவங்க ப்ராப்பராக ஒரு கிரவுண்ட் ரெடி பண்ணலாம். இங்கேருந்து ஆத்தூர், அப்புறம் சேலத்தில் சுற்றி வாழப்பாடி தானே, ஆத்தூர், சேலம், அதுக்கப்புறம் நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு. ஸோ இவங்கெல்லாம் இங்கே வரலாம், வருவாங்க, வந்து பார்ப்பாங்க. கோயம்புத்தூர் இங்கேருந்து பக்கத்தில் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு கிரவுண்ட் ரெடி பண்ணலாம். அவுட்டு கொடுத்துருக்குறாங்க. மோகன் பிரசாத் ஆக்சுவலி கோயம்புத்தூர்காரரு டோட்டலாக ட்ரபிளில் இருக்காங்க. இங்கே மதுரை பேந்தர்ஸு கேப்டன் சத்ருவேதை இழந்துட்டாங்க. மோகன் பிரசாத் ஆக்சுவலி கோயம்புத்தூர்காரரு உட்கார வச்சுருந்தாங்க, இப்போ ஆட வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் விக்கெட் நல்லா இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் ஒரு மாதிரி டேம்பாக இருக்குது. இன்னொன்று வந்து இங்கே சேலம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சேலம் மலைக்கு நடுவில் இருக்குது, மழை எப்போ வேணாலும் வரலாம். ஸோ அவுட்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவுட்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கொஞ்சம் குயிக்காக இல்லை, அதை பார்க்க முடிஞ்சது. மேபி மழை பெஞ்சதான ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொன்ன மாதிரி சில இடங்களில் டேம்பாக இருக்குது, சில இடம் ரொம்ப குயிக்காகவும் இருக்குது. ஸோ பார்ப்போம். 17-3 இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஆக்சுவலி நான் இன்றைக்கி சாப்பிடக்கு இப்போல்லாம் வெளியே போகல, ஏன்னா மேட்ச் எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட் கொடுக்கவே இல்லை இன்றைக்கி. ஆனால் செம்ம கேட்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி.
வர்றாங்க போகிறாங்க. புலி தான் போகிறார் இந்த தடவை. ஸோ புலி காப்பாற்று வரா. கேவி அருண் கார்த்திக் லாஃப்டர் ஷாட் போனார். அஸ்வின் கிறிஸ்ட் மாதிரி செம்மையாக தாக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இது ரொம்ப முக்கியமான மேட்ச் மதுரை பேந்தர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ புலி ஃபினிஷராக எப்பயுமே அண்டர் ப்ரெஷர் தான் ஆடி கொடுப்பாரு. ஐ திங்க் கௌஷிக்கோட விக்கெட் ரொம்ப முக்கியம். ஒருவேளை கௌஷிக்கோட விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா திருப்பூர் ஜெயிக்கிறது அதே சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு பவுலிங் டிஸ்பிளே இங்கே பார்க்க முடியுது. பட் இந்த க்ரௌடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இப்படிப்பட்ட மேட்ச் பிடிக்காது. அவங்களுக்கு வந்து 6 4 6 220 220 சேஸு அப்படிங்கிறது தான் பிடிக்கும். புலியோட ஃபஸ்ட்டு பாலு அஸ்வின் கிறிஸ்ட்டு 4 விக்கெட்டு. ஒவ்வொரு 7-8 பாலுக்கு ஒரு விக்கெட் விழுந்துட்டுருக்கு. ஐயோ பவுன்ஸ் ஆகுது. இந்த எண்டுலேருந்து போட்டால் பவுன்ஸ் ஆகுது. அஸ்வின் கிறிஸ்ட் அந்த எண்டில் நல்லா போட்டுருக்காரு. ஆனால் புலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ட்லேருந்து போட்டார், பெருசாக பவுன்ஸ் ஆகலை. அஸ்வின் கிறிஸ்ட்டுக்கு இன்னும் ஒரு ஓவர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அனிருதா ஸ்ரீகாந்தோட கேப்டன்சியில் மிரட்டுறாரு பவுலிங் கோச் யோ மகேஷ். சந்தோஷமாக இருப்பார். ஏன்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலரு. அதே நேரத்தில் இங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பவுல் பண்ணிகிட்ருக்காங்க. 31க்கு 4 செகண்ட் இன்னிங்ஸ் சூடு பிடிக்குது. நம்ம முகமதுக்கு 3 ஓவர் இருக்குது, பனி இருக்குது. ஓகே, ஒரு பக்கம் படையப்பா பாட்டு ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புலி பொறுமையாக கொண்டு போயிட்டுருக்காரு. நின்னாலே போதும் ஜெயிக்கலாம், ஏன்னா ஓவர்ஸ் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திருநெல்வேலியில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. குளிர்ச்சி அங்கேவே நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்பூரில் வாங்கின ஓவர் கோட்டை வந்து மிஸ் பண்ணேன். இந்த தடவையும் நான் அந்த ஓவர் கோட்டை மிஸ் பண்ணுறேன். நான் எடுத்துகிட்டு தான் மாட்டேன். எனக்கு இங்கே பரவாயில்ல, ரொம்ப குளிர்னாலும் ஓவரால் கொஞ்சம் லைட்டாக குளிருது. ஸோ மழை ஓரளவு பெஞ்சிருந்ததுன்னா கூட தேவைப்பட்டுக்கலாம். ஆனால் மழையும் பெய்கிற மாதிரி இருக்குது. பொதுவாக சேலம் குளிரும், மழைலாம் பக்கத்தில் இருக்குங்கிறதுனால. பட் இன்றைக்கி அப்படி இல்லை, தப்பிச்சிட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு வேளை சேலமுக்கு மேட்ச் பார்க்க வரீங்கன்னா, ஒரு வேளை உங்களுக்கு குளிர் ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு ஓவர் கோட், ஜெர்கின், ஸ்வெட்டர் போட்டு வந்துடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கே கீழே உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வியூ நல்லா இருக்காது. அந்த 2வது 3வது வேணாம், மேக்ஸிமம் 4வது 5வதுக்கு மேலேருந்து நீங்கள் உட்காருங்க. அதுக்கப்புறம் அந்த மேலே டாப் நான் இந்த உட்காந்துருக்கிற இடம், இந்த இடத்துலாம் வந்து இந்த இடத்துலாம் அதாவது இந்த இடத்துலாம் உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல வியூ அப்படிங்கிறது கிடைக்கும். பொதுவாக நீங்கள் சேலத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, அதாவது திருநெல்வேலி, திண்டுக்கல் மாதிரிலாம் இங்கே இல்லை. ஃபேன்ஸ் இல்லாமல், அப்புறம் ஸ்டாண்ட்ஸ் இல்லாமல், சீட்ஸ் இல்லாமல் அப்படிலாம் பண்ணல. அவங்க வந்து அந்த ஒரு டகவுட்டு பக்கத்தில் மதுரை பேந்தர்ஸ் இருக்குல்ல, அது பக்கத்தில் இங்கே வந்து டகவுட் வச்சுருக்கிறாங்க. ஸோ கமெண்ட்ரி பாக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சுற்றிலையும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெவிலியன் எண்டு, இந்த பெவிலியன் எண்டு, ஸோ சுற்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்குது. அதிகமாகவே இங்கே சீட்ஸோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமும். அதே போல் நம்மளோட நல்ல வியூன்னு சொல்லக்கூடிய இந்த பெவிலியன் எண்டு, லாங் ஆஃப், ஸோ அந்த வியூ எப்பவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே தான் உட்காந்துருக்கிறேன். நீங்கள் சேலமுக்கு வந்தீங்கன்னா விஐபி டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் பேடிஎம் இன்சைடில் நீங்கள் புக் பண்ணலாம், நேர்லேயும் வாங்கலாம். பட் ஆனால் பேடிஎம் இன்சைடர், ஸோ அதில் தான் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் மேட்சஸ் பார்க்கக்கூடிய டிக்கெட்ஸ் 100 ரூபா. எல்லா ஸ்டாண்டு எல்லா இடமும் 100 ரூபா தான். ஸோ அஸ்வின் கிறிஸ்டுக்கு இன்னும் ஒரு ஓவர் இருக்குது. ஆனால் அருண் சக்கரவர்த்தி தான் இப்போ நின்றுருக்காரு. கிரவுண்டில் யார் இருக்காங்க அப்படின்னா, தெரிஞ்சு கிரிக்கெட் ஆடுற 22 பேர் மட்டும் தான் இருக்காங்க. கமெண்டேட்டர்ஸ் இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் விக்கெட்டு அருண் சக்கரவர்த்திக்கு ஷார்ட் பால் போட்டுருக்காரு. அனிருதா ஸ்ரீகாந்த் கடைசியாக அந்த 4 விட்டார். ஸ்கோர் 70. 9 விக்கெட் போயிருச்சு. ரொம்ப ரன் அவுட். சேப்பாக் ஆனால் உண்மையாலுமே இதை வந்து சிஎஸ்கேவோட செகண்ட் ஹோம்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி சேப்பாக் ஸ்லோவாக தான் இருக்குது. இதுவும் ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னங்களேன் இப்போதைக்கு இந்த பக்கம் ஸோ மதுரைக்கு வந்து இன்னமும் அந்த பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. அதே போல் எங்கள் திருப்பூருக்கும் வந்து இந்த சான்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, இல்லாமல் இல்லை. மேட்ச் ஜெயிச்சதுனால, ஏன்னா நல்ல ஒரு 53 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. நெட் ரன் எகிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த இவ்வளோ க்ளோஸாக ஸோ பிளேயர்ஸ் ஹேண்ட் ஷேக் பண்ணுறதெல்லாம் பார்க்க மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி ஒரு ஐபிஎல் மேட்ச் இங்கே நடந்து, ஸோ அதில் அதை இவ்வளோ க்ளோஸாக பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும்.
ஆக்சுவலி இது வந்து டீமோட டக் அவுட்டு. ஸோ இதுதான் புதுசாக கட்டின சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் கிரவுண்டோட கேலரி, ட்ரெஸ்ஸிங் ரூம். இது வந்து என் ஸ்ரீனிவாசன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட பேரில் புதுசாக ஓப்பன் பண்ணப்பட்ட பெவிலியன். ஸோ பொதுவாக பெவிலியன் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் 6 பேர் வைக்க மாட்டாங்க, பெருசாக பண்ணியிருக்கணும். அண்ட் இப்போ அவங்கள்ட்ட பேர் வச்சுருக்குறாங்க. ஒரு மாதிரி அழகான வெள்ளை மாளிகை இது. ஸோ இதுதான் ஸ்ரீனிவாசன் பெவிலியன். அந்த பக்கம் என்னால் காட்ட முடியல, அங்கே ஒரு நெட்ஸ் இருக்குது, இங்கேயும் நெட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 6 நெட்ஸ் இருக்குது. ஒரே நேரத்தில் 6 பேர் பேட்டிங் பவுலிங் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட அதான் 6 இருக்குது. ஒரே நேரத்தில் 6 பேர் வந்து இங்கே நெட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பார்க்கிங், அதை தாண்டி நெட்ஸு இதெல்லாமே இருக்குது. ஆக்சுவலி இந்த சேலம் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஸோ தெரில நான் எந்த அளவுக்கு இதில் நல்லா இருந்துச்சு, போச்சு, வந்துச்சு அப்படின்லாம் எனக்கு தெரில. ஆனால் ஒரு மாதிரி நல்ல ஒரு பவுலிங் ஃப்ரெண்ட்லி ஒரு மேட்ச் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. நல்லா இருந்துச்சு. பொதுவாக ஒரு 240 ஒரு சூப்பர் ஓவர் அப்படிலாம் இல்லாமல் பார்த்து முடியுது. அதே போல் இந்த வீலாகில் உங்களுக்கு என்ன இருந்ததுன்னு தெரில, ஆனால் அடுத்தடுத்த வீலாக் ஸோ பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு தெரியாத தகவல் கண்டிப்பாக இந்த வீலாகில் இருக்கும். ஸோ மான் கி பாஃப்னா 2-3 4 அடித்தார். மோகன் பிரசாத் கேம் சேஞ்சராக இருந்தார். அஸ்வின் கிறிஸ்ட் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபாஸ்ட் பாலர், ஆக்சுவலி இன்ஜுரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி மிரட்டினார். நான் எதிர்பார்த்த கேவி அருண் கார்த்திக் அண்ணன், அப்புறம் சிலம்பரசனோட பவுலிங் 2 கேட்ச் ஒன்று விட்டாங்க. அதை தவிர்த்துட்டு கிரண் ஆகாஷோட பவுலிங். ஸோ வந்து சில பேர் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சேன் நேரில். ஸோ அதுக்காக தான் இந்த மேட்சுக்கே வந்தேன், புக் பண்ணேன். ஸோ பார்த்தேன், சந்தோஷம், ஹாப்பி. அண்டு அடுத்தது சும்மா சொன்ன மாதிரி சேலமோட இன்னொரு விலாக் இருக்குது, அதை மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் பிளாக் ஷேர் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த கிரிக்கான விலாகில் உங்களை சந்திக்கிறேன். பார்க்கலாம்.